வெல்கம் டு அகே கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம் அடுத்தது எது இணைப்போம். இப்போ மூணு வரிசையில் பிக்சர் கொடுத்து ஒரு வரிசையில் அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள், தலைகளை பார்க்கணும். முதல்ல மூணுக்குமே தலை வந்து மணி மாதிரி தான் இருக்குது. அடுத்து உடலை பார்த்திங்கன்னா ஒன்று கீழ் நோக்கிய வளைவு, மேல் நோக்கிய வளைவு, குச்சி உடல். ஓகேவா? அடுத்தது வரிசையிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், குச்சி உடல், கீழ் நோக்கிய உடல், இல்லை மேல் நோக்கிய உடல், 3 வகையான உடல் தான் மாறி மாறி வருது. அடுத்து காலை பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வளைஞ்சக்கால், இன்னொன்று முட்டைக்கால், இன்னொன்று குச்சிக்கால் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த வரிசையிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா 3க்கும் தலை வந்து மணி மாதிரி தான் இருக்கணும். உடம்பு பார்த்திங்கன்னா கீழ் நோக்கிய வளைவு வந்துருச்சு, மேல் நோக்கிய வளைவு வந்துருச்சு. அப்போ என்ன உடல் தான் வரணும்? குச்சி உடம்பு தான் வரணும். இப்படி நேராக இருக்கிற அந்த குச்சி உடம்பு வரணும். அப்போ காலில் பார்த்திங்கன்னா வளைஞ்ச காலம் வந்துருச்சு, முட்டைக்காலம் வந்துருச்சு. இப்போ என்ன கால் வரணும்? இந்த மாதிரி குச்சி கால் எத்தனை நம்பரில் வரணும்னா 4, இங்கே 3 இருக்குது. அடுத்து 2 கால். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2, 3, 4 எல்லாத்துலேயும் எந்த இது வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் 2, 3, 4ங்கிற கால் மட்டும் வரணும். இங்கே வளைஞ்ச காலம் இருக்குது, முட்டைக்காலம் இருக்குது, குச்சி கால் மட்டும்தான், அது 2 நம்பரில் தான் வரணும். அப்படி பார்த்தா இதுதான் சரியான ஆன்சர். இங்கேயும் குச்சி உடம்பு தான் இருக்குது, ஆனால் கால் வந்து வளைஞ்சது இருக்குது. நமக்கு ஆல்ரெடி வளைஞ்ச கால் இருக்கிறதுனால இது வராது. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பிம்பம். இந்த படத்துக்கு பொருத்தமான பிம்பம் இதுதான். கடைசியில் இருக்கிறது தான் முன்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்படி காமிச்சோன்னா அந்த இடத்துல கண்ணாடி என்ன இருக்கும்? இதுதான் வரும். அடுத்து ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவோம். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், இந்த பூனையும் இந்த மேல் நோக்கி வால் இருக்கா, இந்த பூனை எல்லாமே பூனைங்க தான். ஆனால் அதோட வால், அதோடைய நீட்டி இருக்க விதம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே கலர். இங்கே தூக்கிட்டு இருக்க 2 பூனைக்கும் வாழை, அதனால் இது 2க்கும் ஆரஞ்சு அடிச்சிருக்கோம். அடுத்து அதே பூனை தான் வாழை இறக்கிட்டு இருக்கா, அதனால் 2க்கும் பிங்க் வண்ணம். ஓகேவா? இங்கே பாருங்கள், அடுத்து இப்படி வச்சுருக்கிறதுனால இது 2க்கும் பச்சை வண்ணம். அடுத்து இப்படி சுருட்டி வச்சுருக்கிறதுனால இந்த வாழை ஊதா வண்ணம். அதே மாதிரி சுருட்டி வச்சுருக்கிறது இங்கே. இதே மாதிரி ஒரே மாதிரி உள்ளதுக்கு ஒரே வண்ணம் அடிக்கணும். அடுத்து ஒளிந்துள்ள பறவைகளை கண்டுபிடிப்போம், வண்ணம் தீட்டுவோம். இதில் என்னென்ன வரைஞ்சிருக்குன்னா 3 குருவிகள் இருக்குது, 3க்கும் மஞ்சள் கலர் அடிச்சாச்சு. ஒரு சேவல், இன்னொரு பறவையும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது உரிய பிம்பத்தை கண்டுபிடிப்போம், குறியிடுவோம். இப்போ இந்த நல்ல டைனோசரை பார்த்துக்கோங்க. இது அதோட கொம்பு, வாய், வால் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதில் சரியானது எதுனா இதுதான். இது ஏன் வராதுன்னு சொல்லி ஒன்றுக்கும் பாருங்கள், இதில் முள் இல்லை. அடுத்தது இதுக்கு வந்து இது முள்ளும் இல்லை, இதோட வயிறு ஊதா கலர் இருக்குது, அதனால் இது வராது. அடுத்தது அதோட வாய், இது வாய் சிவப்பு கலர் இல்லை, அதனால் இதுவும் வராது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இங்கேயும் இதில் உடம்புல முட்கள் இல்லை. இதோட வயிற்றில் இங்கே மஞ்சள் கலர் இருக்குது, இதில் ஊதா கலர் இருக்குது, அதனால் இது கிடையாது. இதில் இந்த சொரசொரன் மேலெல்லாம் முள் இருக்கா, இதில் இல்லை, அதனால் இது இல்லை. அடுத்தது இதோட வாய் வந்து சிவப்பு கலரில் இருக்கணும், இதுவும் இல்லை. அதனால் எல்லாமே பொருந்தி வர்றது இதுதான். இதோட பிம்பம் சரியாக இருக்கும். அடுத்தது எது? வட்டமிடுவோம். இப்போது இங்கே வரிசையில் பாருங்கள், ஒரு வரிசையில் ஒன்று ஆப்பிள் இருக்குது, இன்னொன்று எலுமிச்சம்பழம், இன்னொன்று ஸ்ட்ராபெரி இருக்குது. ஒன்று வந்து மஞ்சள் கலர், ஒன்று பச்சை, ஒன்று சிவப்பு. 3 கலரில் 3 பழமும் வருது. அதாவது எப்படி வேணாலும் வரலாம். இப்போ ஸ்ட்ராபெரிக்கு பச்சை கலர், ஆப்பிள் இங்கே பச்சையாக இருக்கா, இங்கே ஆப்பிள் வந்து சிவப்பு கலரில் வரலாம். ஆனால் 3 பழமும் வரணும். ஆப்பிள், எலுமிச்சை, ஸ்ட்ராபெரி. ஓகேவா? அப்போ இந்த வரிசையில் என்ன வந்திருக்கு? ஆப்பிளும் வந்துட்டு, எலுமிச்சை வந்துருச்சு, ஸ்ட்ராபெரி தான் இல்லை. அப்போ இந்த ஸ்ட்ராபெரி என்ன கலரில் வரணும்? 3 கலராக, சிவப்பு, மஞ்சள், பச்சை கலர் ஸ்ட்ராபெரி. அப்போ அதை டிக் பண்ண அதுதான் இணைச்சிடணும். அடுத்து வட்டம் போட்டோம். அடுத்து வடிவங்களை பொருத்துவோம். இப்போது இந்த தொட்டிக்குள்ளே வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வெட்டுப்பட்ட உருவம் எங்கே இருக்குதுன்னு இணைக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வெட்டுப்பட்ட உருவம்னா அதை எதுலேருந்து வெட்டியிருக்காங்கன்னு அது கூட இணைக்கணும். அது மாதிரி இணைச்சிக்கணும் ஒன்று பார்த்து. அடுத்து பிம்பம் எது இணைப்போம். இந்த வரிசை எந்த வரிசையில் இருக்கோ அது கூட இணைக்கணும். சரிங்களா? அடுத்து பொருந்தாததை வட்டமிடுவோம். இதில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் இருக்க மாதிரி தான் இருக்கும், இது கூட இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா பார்த்திங்கன்னா இந்த 2 வாசப்படியும் அப்படி இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஒன்று மஞ்சள், இங்கே ஊதாவில் இருக்கிறதுனால தான் இது பொருந்தாதது.